ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரேசன் துவரம் பருப்பில் ஒரு ஸ்வீட்டான லட்டு தாங்க அதிரடியாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரேஷன் துவரம்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். ஏன்னா தூசி ஈசு இருக்கும் இல்லையா, நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அந்த பருப்புக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றினா போதுமானது. இப்போ குக்கர் மூடியை போட்டுருவோம். விசில் எப்பயுமே ஆவி வந்த பின்னாடி தாங்க போடணும். இப்போ நல்லா ஒரு 3 விசிலுக்கு விட்டுட்டேன். இப்போ ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், கரெக்டாக இந்த தண்ணிக்கும் பருப்புக்கும் அளவு கணக்காக இருக்குது. நல்லா வெந்துருச்சு, மையாக வெந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே கரண்டியால் ஒரு மத்தால் கடைஞ்சி விட்டுக்கலாம். நான் சும்மா கரண்டியால் மசித்து விட்டேன். அப்படி இருந்தாலுமே ஊடால் ஒவ்வொரு பருப்பு இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ திராட்சை பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ அதே கடாயில் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப்பு துவரம்பருப்புக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நிறம் மாறுறந்தட்டிக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஜம்முன்னு தேங்காய் எண்ணெய் வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு கொட்டிக்கலாம். இந்த தேங்காய் இந்த அளவுக்கு போட்டால் தேங்காய் லட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப்பு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், நல்லா கொதித்த பின்னாடி ஒரு கம்பி பதம் வரணுங்க. அப்போ தேங்காய் லட்டு சாப்பிட்றதுக்கு அதை பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 நாள் வச்சுருந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த துவரம்பருப்பை வேக வச்சுட்டு திருப்பி நீங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு சுற்று சுற்றிக்கிடுவோம். அந்த இடையில ஒவ்வொரு துவரம்பருப்பு இருக்கும் இல்லையா, அது நசுங்கிறதுக்கு தாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கட்டி தட்டாது, பயமில்லாமல் நீங்கள் கிளறலாம். பாருங்கள், அடுப்பு மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும், கையில் வைக்காதீங்க. பொறுமையாக கிளறி கொடுத்துக்கிட்டுருங்க. கொஞ்சம் கெட்டி தட்டுப்படும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துருவோம். தேங்காய் துருவல் இந்த மாதிரி நம்ம வதக்கித்தான் போடணும், பச்சையாக போடாதீங்க. சட்டுன்னு கெட்டு போகும் லட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்ச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ரேஷன் பருப்பெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ ஏலக்காய் தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பக்கோடா செய்யலாம், வடை செய்யலாம், நல்லா பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். இப்போ பாருங்கள், நெய் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். ஊற்றி கிளறி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க. அப்போத்தான் லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. திருப்பி ஒரு கிளறு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம லட்டு பிடிக்கிறதாங்க வேலை. நல்லா இருக்கும் இந்த லட்டு. பிள்ளைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக கையில் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சந்தே நெய் விட்டோம்.
ஆனால் லட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ஜூஸியாக தெரியுது பார்த்தீங்களா? கடலை பருப்பில் செஞ்ச லட்டு மாதிரியே சும்மா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு தருவீங்க. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரேஷன் துவரம்பருப்பு லட்டு சும்மா ஜம்முன்னு அதிரடியாக ரெடி ஆயிருச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.